கதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சில கதையெல்லாம் கேட்கும்போது சாதாரணமா இருக்கும். ஆனா அந்த கதைக்கு பின்னால இருக்கிற உண்மை நம்ம மனசுல ரொம்ப நாள் நிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கதை தான் இது. வாங்க கதைக்கலாம். ஒரு பழமுதிர்ச்சோலை மலைகள். மூடு பனியில் மூடப்பட்ட ஒரு தெய்வீக காலம் அது. அங்க அருள் நிறைந்த முருகன் இருந்தார். அவருடைய கண்களில ஒரு தீவிரம், ஒரு நோக்கம் இருந்துச்சு. அவர் அமைதியா ஒரு மலை உச்சியில நின்னுட்டு இருந்தார். அவர் முன்னால இன்னொரு மலை, ஆழமான பள்ளம். அது சாதாரணமான இடம் இல்ல. அதுதான் இப்ப நம்ம தண்டிக்குடி அப்படின்னு சொல்ற ஒரு தலம். அப்போலாம் தேவர்கள் கூட ஆச்சரியப்பட்டாங்க. இது மனிதனுக்கே கடினம். இத கடவுள் கூட தாண்டுவாரா? அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா முருகன் சிரிச்சாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, மலை தாண்டறது கஷ்டம் இல்ல. மனசுல இருக்கிற சந்தேகத்தை தாண்டறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. அவர் கண்களை மூடி நின்னுட்டு இருந்தாரு. ஒரு நொடி அமைதியா இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மலைக்கிடையே உள்ள பள்ளத்தை ஒரே தாண்டலையில தாண்டிட்டார். அவர் கால்பட்ட இடம் கல்லுருகி ஒரு பாதச்சோடு மாதிரி ஆச்சு. அந்த இடம் அதுக்கப்புறம் தாண்டி குதித்த இடம் தண்டிக்குடி அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஆனா இந்த தாண்டல் சாதாரணமானது இல்ல. அது ஒரு சின்னமா மாறுச்சு. உன் பயத்தை தாண்டு, உன் சந்தேகத்தை தாண்டு, உன் வரம்புகளை தாண்டு, அந்த மாதிரி. அந்த தாண்டலுக்கு பிறகு முருகன் பழனிக்கு பயணம் செஞ்சாரு. அதனாலதான் பழனி தரிசனம் முழுமையடைய தண்டிக்குடி வழியா தொடங்கணும் அப்படின்ற ஒரு பழமையான நம்பிக்கை வந்துச்சு. நாட்கள் ஆண்டுகள்னு கடந்துட்டு போச்சு. மனிதர்கள் கூட அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அந்த பாதச்சுவட்டை பார்த்தாங்க. சிலர் அதை ஒரு கல் அப்படின்னாங்க, சிலர் அதை ஒரு மர்மம் அப்படின்னாங்க. ஆனா உண்மையை புரிஞ்சவங்க மட்டும் சொன்னாங்க, இது கல்லில் இருக்கும் பாதம் இல்ல, மனசுல பதிஞ்ச ஒரு பாடம் அப்படின்னு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முருகன் அன்னைக்கு தாண்டியது ஒரு மலை இல்ல, மனிதன் தாண்ட வேண்டிய ஒரு பயம். நீயும் தாண்டினா உன் வாழ்க்கை தெய்வீகமா மாறும் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும்.